அனைவருக்கும் வணக்கம். பாப்பா சொன்னா, எப்படிப்பா அம்மா வந்து நீங்கள் ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா கூட, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கூட, ஒரு 2, 3 நாள் அல்லது 10 நாள், 15 நாள் கூட அமைதியாக இருக்கிறாங்க. எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு கேட்டால், ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வி தான். பார்த்திங்கன்னா, நம்மளால் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துகிட்டு மொபைல் எடுத்துட்டோம்னா, நம்மளால் வந்து பொருள் வாங்காமல் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மொபைல் எடுத்து பார்க்குறோம். அதுக்குள்ளார நம்ம பார்க்க அந்த பொருட்கள் பார்க்க, அதனுடைய டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பார்க்க அப்படின்னும்போது நமக்கு வந்து டக்குன்னு வாங்கணுங்கிற ஒரு ஆசை வருது. இது காரணம் என்னென்னா, அந்த ஷாப்பிங்கில் ஒரு கிளிக்கில் நமக்கு பொருள் நமக்கு சொந்தமாகுது அப்படிங்கும்போது ஒரு டோப்பமைன் வந்து நம்ம மனசுக்குள்ளார சுரக்குது. அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு கிளிக்கில் நமக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்குது. நம்ம ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு பொருளே வந்து டெலிவரி பண்ணிடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி டோப்பமைன் சுரக்கிறதுனால நம்ம போதையாயிடுறோம். அதனால் நம்ம பொதுவாக நமக்கு ஒரு பொருள் வேணும்னா குறைந்தபட்சம் 15லேருந்து 20 நாள் பொறுத்து அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கணும். ரெண்டாவது, உணவுப் பொருள் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம்னா குறைந்தபட்சம் 60 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறமா அது தேவைன்னா மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும். அந்த மாதிரி செய்வோம். நன்றி.